Hi friends, welcome to English 24/7. வெல்கம் பேக். நேற்றைக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல் கிளாஸ் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா நவுன். இன்னைக்கு நம்ம நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நவுன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது என்னதுன்னா நேமிங் வேர்ட். ஓகே, நவுன் அப்படின்னாலே டக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நேமிங் வேர்டு. அந்த நேம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நேம்ஸ் ஆஃப் எ பர்சனா இருக்கலாம் அல்லது ஒரு பிளேஸா இருக்கலாம். பர்சன் மீன்ஸ் லைக் பாலாஜி, ரம்யா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனோட நேமா இருக்கலாம். பிளேஸா இருக்கலாம், மதுரை, திருநெல்வேலி, அந்த மாதிரி பிளேஸா இருக்கலாம். அண்ட் தென் அனிமல், ஓகே, எலிஃபண்ட், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பொருட்கள் எதா வேணாலும் இருக்கலாம், டேபிள், சேர், லேப்டாப், அந்த மாதிரி. அண்ட் தென் ஐடியா. ஓகே, ஐடியா மீன்ஸ் என்னது? ஒரு கான்செப்ட், ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ். ஹாப்பினஸ் கூட நம்மளுக்கு இதுல தான் வரும். ஓகேவா? ஸோ நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு நேமிங் வேர்ட். அது என்னவா இருக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல், திங் ஆர் ஐடியா. ஓகே, ஸோ இது என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது? தட் ஐடென்டிஃபைஸ் பீப்புள், பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ். ஆப்ஜெக்ட்னா பொருள், கான்செப்ட்ஸ்னா அந்த ஐடியா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரக்கூடியது. ஸோ இப்ப நவுன் அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியணும். சரியா? எந்த இடத்துலனாலும் நவுன் அப்படின்னா அது ஒரு நேமிங் வேர்ட். அது எதெல்லாம் குறிக்கும்னா இந்த 5 கேட்டகரிகளை அது எதை வேணாலும் சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் நவுன்? இதுல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா a word that defines a person, place, thing or idea. ஓகே, this is called noun. ஸோ இதுல கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. which is the correct example of noun? நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சன். பர்சன்னா அது என்னவா இருக்கலாம்? கேர்ள், டாக்டர், ராகுல், வேற எந்த நேம்னாலும் வரலாம். சரியா? ஒரு பர்சனை குறிக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்னதுதான்? நவுன் தான். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ். அது ஸ்கூலா இருக்கலாம், பார்க்கா இருக்கலாம், அல்லது ஒரு ஆடிட்டோரியமா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஊர் பேரா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, பிளேஸை குறிக்கணும். இடத்தை சொல்லக்கூடியதும் நவுன் தான். அதுக்கப்புறம் பாருங்க, அனிமல், டாக், எலிஃபண்ட், பேர்டு. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் நேமை குறிச்சாலும் அது என்னதுதான் நம்ம படிச்சிருக்கோம்? நவுன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் தென் திங்க், புக், பென், கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் பாருங்க ஐடியா. இந்த ஐடியாங்கிற கேட்டகரியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா லவ், ஃப்ரீடம், ஹாப்பினஸ், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஐடியா அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். இதுவும் பிளேஸ். ஓகே, ஸோ இப்போ பிளேஸ், அனிமல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல அப்ப என்னெல்லாம் நவுன் அப்படின்னு பார்த்தா ஆல் ஆஃப் தீஸ். இதுல உள்ள எல்லாமே கரெக்ட். நம்ம கொடுக்கக்கூடிய நவுன் அப்படின்னா என்னது? நேமிங் திங்ஸ். அதுல உள்ள அந்த 5 கேட்டகரிக்குள்ள உள்ள இது எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன். ஸோ நவுன் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன் பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நவுன். நவுன்லயே எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுல ஒண்ணா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். ஓகேவா? நவுன்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காமன் நவுன். ஓகே, காமன் நவுன். காமன் அப்படின்னாவே என்னது? பொதுன்னு அர்த்தம். அப்படிதானே? பொதுவா பொதுவா நம்ம சொல்றது எல்லாமே காமனா சொன்னேன், காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். காமன்னாவே காமனா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பொது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அது என்ன அப்படின்னா ஜென்ரல் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர். ஆக்டர்னா யாரு? நடிகர்கள், ஒரு கலைஞன், அவ்வளவுதான். அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம யாரையும் சொல்லல, நேம் சொல்லி எந்த ஆக்டரையும் நம்ம சொல்லல. சோ அப்ப இது என்ன நவுன்? காமன் நவுன். அடுத்தது பாருங்க, டாக்டர். டாக்டர்னு பொதுவா தான் சொல்றோம். சோ இப்ப மது டாக்டர், ரம்யா டாக்டர், அப்படி தனியா நம்ம யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணல நேமோட. சோ இது காமனா டாக்டர்னா வேர்ல்ட்ல உள்ள எல்லா டாக்டர்ஸையும் குறிக்கும். சோ இட்ஸ் ஆல்சோ காமன் நவுன். இந்த மாதிரி
எந்த ஒரு நவுன்னாவே என்னது? ஒரு பேர்ச்சொல்னு அர்த்தம். ஒரு பெயரை குறிக்கக்கூடியது பேர்ச்சொல். அந்த பேர்ச்சொல் காமனா எதெல்லாம் சொல்லுதோ அது எல்லாமே காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் கார். கார்னா என்னது? பொதுவான கார்ன்னு சொல்றோம். அது இந்த கார், அந்த கார்ன்னு நம்ம எதையுமே ஸ்பெசிஃபைட் பண்ணல. சிட்டி, கம்பெனி எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதுல எந்த கம்பெனிலும் நம்ம சொல்ல பொதுவா கம்பெனி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி காமனா ஒரு நேம பத்தி சொல்றதுக்கு பேரு தான் என்னதுன்னா காமன் நவுன். ரெஃபர் டு ஜெனரல் ஐட்டம்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். எப்போதுமே இது என்ன செய்யும்? ஒரு ஜெனரல் ஐட்டம்ஸ தான் சொல்லுமோ தவிர, ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம சொல்லாது. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் பாருங்க. இது நம்மளுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்குலாம் யூஸ் ஆகும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு அண்ட் தென் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். இது என்ன அப்டின்னா, நாட் கேப்பிட்டலைஸ்ட் அன்லெஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். இது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, ஒரு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ தவிர வேற எங்கேயும் இத என்ன செய்ய மாட்டாங்க? கேப்பிட்டலைஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? நாட் கேப்பிட்டலைஸ்ட். ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா, அதோட பிகினிங்ல மட்டும் தான் இத கேப்பிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. இடையிலலாம் வந்தது அப்படின்னா, அதுக்கு ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர்ங்கிறது இடையில வந்தது அப்படின்னா, இதுல ஸ்மால் ஏ தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யூ மஸ்ட் பி மெமரைஸ்ட். ஓகே. ஸோ காமன் நவுன்னா என்னதுன்னா, ஜெனரல் நேம்ஸ். அவ்வளோதான். ஜெனரல் ஐட்டம்ஸ். நாட் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் தான் அது கேப்பிட்டலைஸ் ஆகும். அதர்வைஸ் அதுக்கு கேப்பிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். நாட் கேப்பிட்டலைஸ்ட் அன்லெஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ப்ராப்பர் நவுன். இப்போ இது என்ன அப்டின்னா, ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். நம்ம காமன் நவுனுக்கு என்ன பார்த்தோம்? அது ஒரு காமன் நேமா இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லாது, குறிப்பிட்டு சொல்லாதுன்னு பார்த்தோம். ஆனா இது அப்படி இல்ல. ப்ராப்பர்னாவே என்னது? ஒரு கரெக்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான அர்த்தம். ப்ராப்பரா சொல்லும். ஸோ இது எத மென்ஷன் பண்ணும்னா, ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். ரெஃபர் டு ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் பீப்பிள், பிளேஸ், திங். அது எதா வேணா இருக்கலாம். அந்த நவுன்ல உள்ள 5ல எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா ப்ராப்பரா சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திருநெல்வேலி. திருநெல்வேலினா வெறும் சிட்டின்னு சொல்லல. ஒருவேளை இதுல சிட்டி அப்படின்னு இது சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னா, இது என்னவா இருக்கும்? காமன் நவுன் ஆயிருக்கும். சரியா? ஆனா, ஸ்பெசிஃபை பண்ணி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க தாமிரபரணி. ரிவர் அப்படின்னு சொல்லியிருந்தா இது என்னது? காமன் நவுன். ஆனா இதுல என்ன குடுத்திருக்காங்க? தாமிரபரணி. இது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ராப்பர் நவுன். அதேபோல் மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நேம ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னா அது என்னதுன்னா ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? ஜான் அப்படின்னு சொன்னா அது என்னது? ப்ராப்பர் நவுன். ஏன்னா பெர்சன் மேன்னு சொல்லல. ஸோ இது வந்து ப்ராப்பரா ஒரு மேனோட நேம சொல்லி சொல்றாங்க. ஜான் அப்படின்னு. ஸோ இட்ஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் கேப்பிட்டலைஸ்டு. ஓகே. ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல வந்தாலும் சரி, இன் பிட்வீன் த சென்டென்ஸ் வந்தாலும் சரி, இந்த நேம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? கேப்பிட்டலைஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இதான் காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுனுக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ். அதுவும் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் கேப்பிட்டலைஸ்டு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் அப்படின்னாவே என்னது? சேர்க்கிறது அப்படித்தானே? எல்லாத்தையும் தனித்தனியா இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி சேர்க்கிறது. லைக் குரூப். ஒரு இதை குரூப் பண்றது அப்படித்தானே? ஸோ ரெஃபர் டு எ குரூப் ஆஃப் பீப்புள். எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுனோட டைப்ஸ்ல அந்த 5 நம்ம சொன்னோம் இல்லையா? பீப்புள், பிளேஸ், அனிமல், திங்ஸ். அந்த 5 கேட்டகரியில எதை செஞ்சாலும் இந்த 5க்கும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எதை கலெக்ட் பண்ணலாம்? பீப்புள் கலெக்ட் பண்றதா இருக்கலாம். குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கலாம். அனிமல் ஆர் திங்ஸ் எதா வேணாலும் இருக்கலாம். கன்சிடர்ட் ஆஸ் எ சிங்கிள் என்டிட்டி. அதாவது சிங்கிள் என்டிட்டி என்னன்னா ஒரே பொருளா கன்சிடர் பண்ணப்படும். சரியா? என்டிட்டினா பொருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்ப அது குரூப் ஆஃப் பீப்புளா இருந்தாங்கன்னா டீம் அப்படிங்கிற அந்த ஒரே மீனிங்ல தான் அதை கொண்டு வருவோம். அது ஒரே பொருள். அவ்வளவுதான். ஒரு டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 5 டீம் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ கலந்துக்கிறாங்க. அப்படிலாம் சொல்றதுக்கு என்னதுன்னா டீம் அப்படிங்கிறது இப்போ ஒரு சிங்கிள் இதா வந்துருது. ஃபேமிலி. ஃபேமிலினா எத்தனை பேர் இருப்பாங்க? குறைஞ்சது 3ல இருந்து 10 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஓ இப்பல்லாம். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது கலெக்டிவ் ஆஃப் பீப்பிள், குரூப் ஆஃப் பீப்பிள். ஃப்ளோக்னா என்னது? ஆட்டு மந்தை. இப்படிதானே? அப்ப கலெக்டிவ் ஆஃப்
அனிமல்ஸ் சரியா? நெறைய ஆடெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃப்ளோக். ஸோ ஆட்டு மந்தை. கிரவுடுனா என்னதான் இருக்கலாம்? ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். ஸோ அதுல நெறைய பேர் கலந்தது. ஆனா ஒரே டெர்ம்ல என்னதான் சொல்றோம்? சிங்கிளா ஒரே அதோட மீனிங் என்னது? கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரே பொருள்ல தான் வரக்கூடியது கலெக்டிவ் நவுன். ஓகே. ஸோ கலெக்டிவ் அப்படின்னாவே என்னதுதான்? அப்படியே கலெக்ட் பண்றது, எல்லாரையும் சேர்க்கிறது. அதுவும் இந்த 5ல எது வேணாலும் வரலாம். ரெஃபர் டூ எ குரூப் ஆஃப் பீப்பிள், அனிமல், திங்ஸ். இது எல்லாமே எப்படின்னா ஒரு சிங்கிள் என்டிட்டியா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால அத தொடவோ கண்ணால பார்க்கவோ முடியாது. இட் ஜஸ்ட் எ ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். உணர மட்டும்தான் முடியும். அதான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதோட மீனிங். அப்ஸ்ட்ராக்ட்னாவே என்னது அப்படின்னா ஜஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ணதான் முடியும். ரெஃபர் டு இன்டான்ஜிபிள் ஐடியாஸ், குவாலிட்டிஸ் ஆர் கான்செப்ட்ஸ். சரியா? இன்டான்ஜிபிள் அப்படின்னாவே என்னது? தொட்டு உணர முடியாது. சரியா? தொட்டு பார்க்க முடியாது. எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, நம்மளால உள்ளுணர்வால தான் ஃபீல் பண்ண முடியும். இப்ப காத்து அடிக்கு அப்படிங்கிறோம். யாருக்காவது காத்த காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. இப்ப நம்மளுக்கு குளிருதுன்னு வச்சுக்குவோமே, நம்மளால மட்டும் தான் அத ஃபீல் தான் பண்ண முடியும். இன்னொருத்தவங்கட்ட காமிக்க முடியாது. இங்க பாருங்க எனக்கு எவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் தட் அது ஒரு இன்டான்ஜிபிள். அதுதான் என்னது அப்படின்னு சொன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஐடியாஸ், ஃபீலிங்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. லவ், பீஸ், ஹாப்பினஸ். நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல தான் முடியும். ஜஸ்ட் நம்ம ஃபேஸ்ல காட்டலாம், வைக்கலாம். பட் அத காட்ட முடியுமா? இவ்ளோ ஹாப்பி பாரு என்ட்ட எவ்ளோ ஹாப்பி இருக்கு அப்படின்னு கையில எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. மத்தவங்களால அத தொட முடியுமா? தூக்கிட்டு போ முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படிதானே? ஸோ இதுதான் என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஜெலஸ், நாலேட்ஜ், பிரேவரி, தைரியம் இது எல்லாமே. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா நம்மளால மற்றவங்களால தொட முடியாது, தூக்கிட்டு போக முடியாது, குவான்டிட்டி அதுக்கு ஒரு அளவு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கான்கிரீட் நவுன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா டான்ஜிபிள். நம்ம அங்க என்ன பார்த்தோம்? இன்டான்ஜிபிள் பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு தொட்டு உணர முடியாதுன்னு பார்த்தோம். இது என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால உணர முடியும். சரியா? இப்போ தொட முடியும், தூக்க முடியும், பார்க்க முடியுமா இருக்கிற எல்லாமே எதுல வரும் அப்படின்னா கான்கிரீட் நவுன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. டேபிள் நம்மளால பார்க்க முடியும்ல. அது எவ்வளவு பெரிய டேபிள்ங்கிறத தொட முடியும், நகர்த்த முடியும், அதோட வெயிட் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாக் ஃப்ரூட், ஒரு பலாப்பழத்தை என்ன செய்ய முடியும்? நம்மளால பார்க்க முடியும், தூக்க முடியும், அதோட வெயிட் சொல்ல முடியும், குவாலிட்டி சொல்ல முடியும். அந்த மாதிரி உள்ளது. இதுல டேஸ்ட் என்னவா வந்துரும்? அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு போயிரும். டேஸ்ட் எல்லாம் உணரதான் முடியும். அந்த மாதிரி. அண்ட் தென் பொருள் அந்த ஜாக் ஃப்ரூட் என்ன அப்படின்னா அது கான்கிரீட் நவுன்ல வரும். சரியா? ரெஃபர் டு திங்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ 5 சென்சஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட 5 சென்சஸ் வச்சு உணர முடிஞ்சது அப்படின்னா அது கான்கிரீட் நவுன். என்னெல்லாம் அப்படின்னா டச், தொடுதல், டேஸ்ட். என்னது? நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கிறது, உணர்றது, உணர முடியிற மாதிரி வேணா ஒரு பொருள். சைட் பார்க்க முடியணும் அத. ஹியரிங் ஒண்ணு அதுல இருந்து சவுண்டாவது வரணும். நம்ம கேட்க முடியணும். அல்லது அதுல இருந்து ஸ்மெல் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ரோஸ் அந்த மாதிரி. சரியா? நம்மளுக்கு அதுல இருந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னா ஸ்மெல் வரணும். அது அது எல்லாமே என்னன்னா கான்கிரீட் நவுன். நவுன்ல கான்கிரீட் நவுன். நவுன்னு கேட்டா இப்ப ரோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது நவுன். அந்த நவுன்ல அது என்ன டைப்ல வருது அப்படின்னு கேட்டா அது ஒரு கான்கிரீட் நவுன். அந்த மாதிரி நம்ம சொல்லணும். சரியா? சோ இந்த 5 சென்ஸ்ல உணர முடியறது எல்லாமே கான்கிரீட் நவுன். ஓகே. கான்கிரீட் நவுன் அப்படின்னா என்னது? தொட்டு உணர முடியும். அவ்வளவுதான். சோ இந்த 5 சென்ஸால நம்மளால என்னெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே கான்கிரீட் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அப்படின்னாவே என்னதுதான்? இதுல கான்கிரீட் அப்படின்னாவே என்னதுதான்? என்ன சொல்றது? நம்ம சொல்லுவோமா கான்கிரீட் போடுறோம்னு. தட் மீன்ஸ் கனமான, ஒரு ஸ்ட்ராங் அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான். வேற ஒண்ணும் இதுக்கு வித்தியாசமான மீனிங்லாம் கிடையாது. என்னன்னா ஒரு ஒரு இது ஸ்ட்ராங்கா இருக்கு, வெயிட்டா இருக்கு. அந்த பொருள் திடமான பொருள் அப்படின்னாவே அது கான்கிரீட் தான். ஓகே. அந்த மீனிங்ல தான் வரும். இங்க பாருங்க கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அப்படின்னாவே என்னது? எண்ணக்கூடியது. கவுண்ட் ஏபிள், கவுண்டபிள். சோ எண்ணக்கூடியது. கேன் பி கவுண்டட். இதுல உள்ள எல்லா இதையும் கவுண்ட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. பஸ்ஸ கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும். புக்க கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும். கோட் இருக்குதுன்னா அத கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும். சோ இப்படி கவுண்ட் பண்ண முடியறது எல்லாமே கவுண்டபிள் நவுன். ரெஃபர் டு திங்ஸ் தட் கேன் பி கவுண்டட். ஒரு பொருள கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது எதுக்கு கீழ வந்துரும்னா தன்னால கவுண்டபிள் நவுன்ல வரும்.
இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் உண்டு. சரியா? ஒவ்வொன்லயும் உள்ள இந்த கீ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நெசசரி. ஸோ நீங்க எப்பவுமே நல்லா பார்த்துக்கங்க. கவுண்டபிள் நவுனுக்கு என்ன உண்டு? சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் உண்டு. இது இதோட ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள் புக்னா என்ன சொல்றோம்? புக்ஸ் அப்படின்னு சொல்றோமா? இதே மாதிரி ஒவ்வொன்னும் ஒரு பொருள் கவுண்டபிள் நவுன் அப்படின்னா அதுக்கு என்னதான் உண்டு? கண்டிப்பா அதுக்கு ப்ளூரல் ஃபார்மும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அன்கவுண்டபிள் நவுன். அப்படியே ஆப்போசிட் ஆஃப் கவுண்டபிள் நவுன். அவ்வளவுதான். அன்கவுண்டேபிள். ஸோ அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன செய்யுது? cannot be counted. can't be counted. நம்மளால எண்ண முடியாது. ஆனா அதை என்ன செய்ய முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஓகே. இத கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. cannot be counted or அதாவது என்ன சொல்லலாம்? அந்த இடத்துல பட் கூட சொல்லலாம். பட் மெஷர்ட் இன் குவான்டிட்டி. சரியா? ஆனா அத என்ன செய்ய முடியும்னா, குவான்டிட்டில மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். வாட்டர் எண்ண முடியாது. கான்ட் பி கவுண்டட். பட் அத வந்து என்ன செய்யலாம்? ஒரு குவான்டிட்டில மெஷர் பண்ணலாம். 1 லிட்டர் அந்த மாதிரி. இது 1 கேஜி அப்படிங்கிற மாரி. இன்ஃபர்மேஷன் வந்து அப்படி இல்ல. பட் ஐ ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி சொல்ல முடியும். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி சொல்ல முடியும். ஸோ ரைஸ் இது எல்லாமே. அன்கவுண்டபிள் நவுன்னா கவுண்ட் தான் பண்ண முடியாத தவிர, மற்றபடி என்ன செய்ய முடியும்னா, மெஷர் பண்ண முடியும். cannot be counted or measured in quantity. இதுல இன்னொன்னு முக்கியமானது பார்த்துக்கோங்க. இதோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அன்கவுண்டபிள் நவுன் do not have plural form. ஓகே. கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் சிங்குலர் ஃபார்மும் ப்ளூரல் ஃபார்மும் உண்டு. அன்கவுண்டபிள் நவுனுக்கு கிடையாது. do not have ப்ளூரல் ஃபார்ம். இது எல்லாமே ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் கொஸ்டின்ஸ் இதுல மேல உள்ளதுலாம் சில கொஸ்டின் எஸ்எஸ்சிலே கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். மிச்சவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜோட நம்ம வந்து நீங்க எங்க உங்களை ரெஃபர் பண்ணனாலும் யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மெட்டீரியல் நவுன். இது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸால அது ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் தான் அதுல முக்கியமான பேஸா இருக்கணும். அந்த பொருளால ஆயிருக்கணும் அது. எக்ஸாம்பிள் கோல்டு. கோல்டுன்னா என்னது? தங்கத்தால ஆனது. இப்போ ஒரு செயின் இருக்குன்னா கோல்டு செயின். எதுல வரும்னா மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறதுல வரும். செயின் அப்படின்னாலே நவுன் தான். அதுல கோல்டு செயின் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்னது? மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிற டைப்புக்கு கீழே வருது. ஸோ பிளாட்டினம் அண்ட் தென் அயன். ஓகே. காட் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு இப்போ காட் அப்படின்னா அது நவுன். அயன் காட் அப்படின்னா அது எந்த டைப்ல வருதுன்னு கேட்டா நவுன்ல மெட்டீரியல் நவுன் டைப்ல வருது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு இவ்வளவுதான். சப்ஸ்டன்ஸ் ஒரு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸால அது ஆயிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா உடன் பீரோ. சரியா? பீரோ நவுனு. உடன் பீரோ அப்படிங்கும்போது அது ஒரு மெட்டீரியல் நவுன். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸால ஆயிருக்குது எது என்னது அப்படின்னு சொன்னா மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் நவுன். இது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அப்படின்னாலே இதுல மெட்டீரியல் அப்படின்னாலே என்னது? உலோகம் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? ஏதோ ஒரு உலோகமோ அல்லது ஏதோ ஒரு மரமோ ஏதோ ஒரு திங்ஸால ஆயிருக்கணும். சரியா? இதுல காம்பவுண்ட் நவுன் பாத்தீங்கன்னா, காம்பவுண்ட் அப்படின்னாவே காம்பினேஷன் ஆஃப் 2ன்னு அர்த்தம். 2 இது சேர்ந்தது தான் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? காம்பினேஷன் அந்த மாதிரி சேர்ந்தது அந்த மாதிரி. மேட் ஆஃப் 2 வேர்ட்ஸ். இதுல காம்பவுண்ட் நவுன்னா என்னதுன்னா, இட் இஸ் மேட் ஆஃப் 2 வேர்ட்ஸ். அதே சமயத்துல அது என்னதான் மீனிங் தரும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் வேர்டோட மீனிங்க தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார்ம்டு பை கம்பைனிங் 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் இன்டு சிங்கிள் யூனிட். சரியா? அது ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் தான். ஒரு வேர்டு தான். பட் அது எத்தனை வேர்டால சேர்ந்ததா இருக்கலாம்? 2 ஆர் மோர் வேர்ட்ஸ். ஓகே. இப்படி கம்பைன் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொன்னா காம்பவுண்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. டூத் பிரஷ். டூத்னா என்னது? தனியா பார்த்தோம்னா டூத்னா பல்லு, பிரஷ்னா பிரஷ் தேய்க்கிற பிரஷ். ஆனா 2ம் சேர்ந்து நம்மளுக்கு டூத் பிரஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் ஒரே மீனிங்கை தான் கொடுக்குது. மதர் இன் லா. சரியா? இதுல 3த்துக்கும் தனித்தனியா மீனிங் உண்டு. ஆனா அது ஒரு கம்பைன் ஆகி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு சிங்கிள் மீனிங்கை தருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் நவுன். ஸ்விம்மிங் பூல், லேப்டாப், போலீஸ்மேன். சரியா? ஃபார்ம்டு பை கம்பைனிங் 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் இன்டு எ சிங்கிள் யூனிட். அதாவது ஃபார்ம்டு பை கம்பைனிங் 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் இன்டு எ சிங்கிள் யூனிட். சரியா? 2 அல்லது அதுக்கு மேல உள்ள வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வேர்டா நம்மளுக்கு தெரியும். கேன் பி ரிட்டன் அஸ் ஒன் வேர்ட். இதை ஒரே வேர்டா சேர்த்தும் எழுதலாம்.
ஹைபனேட்டட் ஹைஃபன் போட்டும் எழுதலாம். ஒரு ஹைஃபன் போடுவோம் இல்லையா? இப்ப மதர் இன் லாக்குலாம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாரி ஹைஃபன் போட்டு எழுதலாம். ஆர் செப்பரேட் வேர்ட்ஸ் தனித்தனி வேர்ட்ஸாவும் எழுதிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி. ஆனா ஒரே மீனிங் தான் குடுக்கும். ஸோ, இப்படி ஒரே வேர்டாவும் எழுதிக்கலாம். ஹைஃபன் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சிங்கிள் சிங்கிள் வேர்டாவும் செப்பரேட் பண்ணியும் நம்மளுக்கு எழுதலாம். ஆனா மீனிங் என்ன செய்யும் அப்படின்னா குடுக்கும். லேப்டாப், பொலிஸ்மேன் அந்த மாதிரி. சரியா? ஸோ இப்படி இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா காம்பவுண்ட் நவுன். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து ஒரே மீனிங்க குடுக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு சொன்னா காம்பவுண்ட் நவுன். அடுத்தது பாருங்க பொசெசிவ் நவுன். பொசெசிவ் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த மீனிங் தெரியும். பொசெசிவ்னா என்னது? எனக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு தாட்டுக்கு பேரு தான் என்னதுன்னா பொசெசிவ்னஸ். தனக்கே சொந்தம். சோஸ் ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் நெறைய இருக்கும். எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. டாக்ஸ் அப்படின்னா என்னது? டாக்குடைய அந்த நாயோட அ பாக்ஸு. அதோட ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லுவோமா? அந்த மாதிரி. சோஸ் ஓனர்ஷிப். இண்டிகேட் ஓனர்ஷிப் ஆர் பொசிஷன். ஓனர்ஷிப்பாவும் இருக்கலாம். இல்ல சில பொருட்கள் எனக்கு தான் வேணும். அது எனக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்காவும் இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி அந்த மாதிரி உள்ளது எல்லாமே எதுல தான் வரும் அப்படின்னா, பொசெசிவ் நவுன்ல வரும். ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம நவுன் அண்ட் அதோட டைப்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இனிமே ஒவ்வொரு நவுனுக்கும் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் கொஸ்டின்ஸ் குடுக்குறேன். நீங்க வந்து அத போட்டு பாருங்க. அப்பந்தான் நம்மளுக்கு என்ன வரும்னா, குட்டி குட்டி டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகும். ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவைன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஆன்ஸர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.